தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதிங்கயா. இஎம்ஐ லைஃப் ஸ்டைல்னா வேற ஒண்ணும் இல்ல. கிடைக்கிறதே என்பதற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி, தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி, உங்களுக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொருட்களை உங்களுடைய சொத்துன்னு சேர்த்து நம்பி நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருளை வாங்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் அவங்கள பிடிக்காது. ஆனா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழ்க்கையை அழிக்கிறதா ஜென்சி லைஃப் ஸ்டைல். இதை ஒரு பெரிய சுதந்திரம்னு பெருமை என்றும் மூடத்தனமாக வாழ்ந்து கொண்டு எது தேவை என்று கூட புரியாமல், எது வாழ்வின் நோக்கம் என்று கூட புரியாமல் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 17 நாளும் அந்த வாழ்க்கையில உங்களுக்கே கொஞ்சம் விடுதலை கொடுத்துக்கணும். இப்ப வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்கன்னு நான் சொல்லல. 17 நாளும் இந்த 17 நாள் மட்டும் அதை தொடாம வாழ்ந்து பாருங்கள். மிக குறைவான பொருட்களை உபயோகித்து வாழ்தல். உங்கள் உடலும் மனமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உயர்நிலைக்கு வரும், மெச்சூரிட்டிக்கு வரும். இந்த நகரமயமாக்கல், நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் தொருத்துறது, நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் துரத்துறது, இஎம்ஐ சென்டர்டா உங்க லைஃப மாத்துறது, இது எல்லாமேங்கய்யா பெரும் பணக்காரர்கள் உங்களை அடிமையாக வைப்பதற்காக உங்களுக்கு இழைக்கின்ற மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. உங்கள் வாழ்க்கையை சுரண்டும் கொடுமைங்கய்யா. தயவு செஞ்சு கொஞ்சம் இதுல இருந்தெல்லாம் கண் திறந்து பாருங்க. உடனே கேட்காதீங்க, இவ்வளவு தங்க ஆபரணங்கள் போட்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க குறைந்த பொருட்களோடு வாழுங்கள்னு எங்களுக்கு சொல்லலாமா சாமி? ஆழ்ந்து கேளுங்கள். உள் முழுமையை அடைந்து விட்டதனால் வெளி முழுமை தானாகவே என்னை பின்தொடர்ந்து, நிஜ முழுமையை அடைந்து விட்டதனால் நிழல் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் தேடிச் செல்லவில்லை. நிஜ சுதந்திரத்தை அடைந்து விட்டதனால் நிழல் சுதந்திரமும் என்னை நோக்கி தானாகவே என் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. நான் தேடி அடைந்தது நிஜ சுதந்திரமே. நிழல் சுதந்திரம் தானாய் வருகின்றது. நான் தேடி அடைந்தது ஞான அனுபூதியே. இந்த நாட்டின் தலைவன் என்கின்ற பதவி, கைலாயத்தின் தலைவன் என்கின்ற பதவி தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. நான் தேடி அடைந்தது பெருமானின் பதம் மட்டுமே. மற்றவை எல்லாம் பரம் மட்டும்தான் நான் தேடி அடைந்தேன். மற்றவை எல்லாம் தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால ஒருவேளை நான் அடைந்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களானாலும் கூட நான் சொல்வதை வாழ்ந்து பாருங்கள். இந்த 17 நாட்கள் வாழ்ந்து பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் பணம், சொத்துக்கள், அதிகாரம், இதை சார்ந்து உங்களை எடை போடுகின்ற இந்த பழக்கத்தை விடுங்கள். உயிரிலே உயிர்ப்பில்லாதவன் வெளியில் இருக்கும் பொருள்களாலே தனக்கு மதிப்பு வருகிறது என்று நினைந்து பொருட்களாலே வருகின்ற மதிப்பு பொருள் போகும் பொழுது சென்றுவிடும். அது ஒரு நாளும் மதிப்பே அல்ல. மேட்டர் கேன் நெவர் பிரிங் ரெஸ்பெக்ட் டு த பீயிங். Only the being can bring respect to the matter. சில பேர் கேட்கறது, அப்புறம் ஏன் இவ்வளவு நகைகள் போட்டிருக்கீங்க? ஐயா, உங்களுக்கெல்லாம் சொல்றேன் ஐயா, பெருமான், நான் அவருடைய பதம்தான் தேடினேன், அவர் பதம் தேடி சென்றேன், அவர் பரமும் இகமும் இரண்டும் கொடுத்தார், உங்களுக்கும் இரண்டும் கொடுப்பார், அவர் பதம் தேடுங்கள்னு சொல்றதுக்காகத்தான் ஏன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இகம் தேடும் முன் பரந்தேடுங்கள், அடைவது சுலபம் எனும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடைவது கஷ்டங்கிற ஒரே ஒரு தவறான மூளைச்சலவையினால்தான் நீங்கள் பரம் நோக்கி திரும்பாமலேயே வாழ்வை அழித்து விடுகின்றீர்கள். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.